ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 ஸ்டாட்டிக்ஸ் 12ஆம் வகுப்பு புள்ளியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், பப்ளிக் கொஷின் பேப்பர். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க், டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ புக் பேக்கை பார்த்தாலே போதும், கண்டிப்பாக புக் பேக்கில் 5 கேட்பாங்க, ரிமைனிங் 5 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடாக கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதேனும் மாறு வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்கும். 6x12 ஆன்சர் இனி 6 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் 24 கம்பல்சரி. இதில் இன்மை கருதுகோள் என்றால் என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா டி மாதிரி பண்பளவை வரையறுக்கவும். மாறுபாட்டு பகுப்பாய்வின் அனுமானங்கள் யாவை? ஒட்டுறவின் பல்வேறு வகைகளை பற்றி எழுதுக. குறியீட்டு எண்ணை வரையறுக்கவும் அதன் வகைகளை எழுதுக. டிஃபைன் இன்டெக்ஸ் நம்பர், ஸ்டேட் த டைப் ஆஃப் இன்டெக்ஸ் நம்பர். மீச்சிறு வர்க்க முறையில் பயன்படுத்தப்படும் இயல்பு நிலை சமன்பாடுகளை எழுதுக. ரைட் த நார்மல் ஈக்குவேஷன் யூஸ்ட் இன் மெத்தட்ஸ் ஆஃப் அது கேட்டிருக்காங்க. திட்டப்பணி தலைப்பை தெரிவு செய்வதற்கான முன் கவனிக்க வேண்டியவற்றை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் நோட்டிஸ்டு பிஃபோர் த ஃபிக்ஸிங் ஆஃப் ப்ராஜெக்ட் டாபிக். அடுத்து நுகர்வோர் விலை குறியீட்டு எண்களின் பயன்களை எழுதுக. ரைட் த சிரிமீன்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரைஸ் ஆஃப் அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 6x3 18. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின். கைவர்க்க பரவலின் பண்புகளை கூறு. ஒரு வழி மாறுபாட்டு பகுப்பாய்வின் நிறை குறைகளை எழுதுக. வழக்கமான குறியீடுகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே திட்டப்பணியினை செயல்படுத்தியுள்ள நிலைகள் யாவை? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5x5 25. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினும் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிக்ஸ் 12ஆம் வகுப்பு புள்ளியியல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ அதை நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாட்டிக்ஸ்க்கு ஜியாகிரஃபிக்கெலாம் பப்ளிக் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஒட்டுறவு மற்றும் உடன் தொடர்பு வேறுபடுத்துக. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.